முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி தமிழகத்தில் 1913 திருநங்கைகள், 8537 நரிக்குறவர்கள் உட்பட 12,15,368 புதிய குடும்ப அட்டைகள் இதுவரை வழங்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அலுவலர்களின் செயல்பாடுகள் குறித்த மாநில அளவிலான ஆய்வுக் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. அமைச்சர் திரு ஆர் காமராஜ் மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். 1913 திருநங்கைகளுக்கும் 8537 நரிக்குறவர்களுக்கும் குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. இதுவரை மொத்தம் 12,15,368 புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் 27,350 புதிய குடும்ப அட்டைகள் மனுதாரர்களுக்கு வழங்கப்பட உள்ளன. புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்த 60 நாட்களில் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் என இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின்படி பொது விநியோக திட்டத்தினை கணினிமயமாக்க ஆயத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். இதனிடையே முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி மாவட்டங்கள் தோறும் சமூக நலத்துறை மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. அமைச்சர் திருமதி ப. வளர்மதி மற்றும் சமூக நலத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.